டு ரெஸ்லிங் ரிமேக்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி ஏஜஸ்எல் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் வந்திருந்தாரு. ரொம்ப நாள் கழிச்சு இன்ஜூர் சரியாயிட்டா. இப்போ என்ன பேசினாரோ அதை வந்து தமிழில் வந்து பார்க்கலாம். மறக்காம சேனலுக்கு புதுசு வந்துருதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏஜஸ்எல் வராரு. அண்ட் ஏஜஸ்எல் வந்தோன்னே இப்போதைக்கு என்ன சொல்கிறாருன்னா, அவர் இந்த ஃபேன்ஸ் எல்லாமே ஏஜே ஸ்டைல்னு சொல்லும்போது அவர் கண்ணே கலங்கிருச்சு. அண்ட் எப்பயுமே இந்த எல்லா மூமெண்ட் எல்லா சூப்பர் ஸ்டார் நடக்கிற மூமெண்ட் தான். ஏஜஸ்எல் இப்போதைக்கு என்ன சொல்கிறாருன்னா, என் ஹார்ட் பீட் ஃபாஸ்ட்டாக துடிக்குது, எனக்கே வந்து தெரியுது அப்படின்னு சொல்லும்போது ஃபேன்ஸ் எல்லாம் வந்து நல்லா குஜி ஆயிடுறாங்க. அண்ட் இப்போதைக்கு ஏஜஸ்எல் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு வந்து லாஸ்ட் அந்த ஸ்மாக் டவுனில் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும், பிகஸ்ட் இன்ஜூர் ஆச்சு. அண்ட் இதுக்கப்புறம் என்னாச்சு, என் கரியரை முடிய போகுது அப்படின்னு நான் வந்து நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஹாஸ்பிட்டல் சைடு. அண்ட் வீட்டுக்கு போன பிறகு கண்ணாடியை பார்க்கும்போது தோணுச்சு, இன்னும் நான் சாதிக்கிறது நிறையா இருக்குது அப்படின்ட்டு. அதனால தான் திருப்பி அகைன் வந்து நான் ட்ரைனிங் ரூமுக்கு போனேன். அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் சென்டருக்கு போய் திருப்பி அகைன் ட்ரெயின் பண்ணிட்டு இப்போ உங்கள் ஏஜஸ்எல்லாம் இந்த ஃபேன்ஸ் முன்னாடி நிற்கிறேன், என்னோட டவுன் முன்னாடி நிற்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இது என்னோட மக்கள் அப்படின்னு சொல்ல ஏஜஸ்எல் இப்போதைக்கு என்ன சொல்கிறாருன்னா, நான் இன்னும் சாதிக்க வேண்டியது நிறையா இருக்குது, இன்க்ளூடிங் த ரெஸ்ல்மேனியா அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அண்ட் லாக்கர் ரூமில் இருக்க சூப்பர் ஸ்டார், இங்கே இருக்க சூப்பர் ஸ்டார் எல்லாத்துக்குமே ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லணும், நான் இன்னும் அதே பழைய ஏஜஸ்எல் தான், இன்னும் அதே ஃபினாமினல் ஒன் ஏஜஸ்எல் தான் அப்படின்னு வந்து சொல்கிறாரு ஏஜஸ்எல். அண்ட் இப்போதைக்கு அவர் வந்து ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. அந்த ரெஸ்ல்மேனியாவில் நான் வந்து ரெஸ்ல்மேனியாவில் போகிறேன் சொல்ல, ரெஸ்ல்மேனியாவில் மேட்ச் மேக் பண்ணி காட்டுறேன்னு தான் சொல்லியிருக்காரு. மெயின் ஈவென்ட் ஷோ அந்த மாதிரி எந்த ஒரு டீஸும் பண்ணலை. ஏன்னா அவர் எலிமினேஷன் வரை குவாலிஃபிகேஷன் இல்லை. நான் வந்து அதே ஏஜஸ்எல்னு சொல்லும் போது டக்குன்னு டர்ட்டி டாம் வந்து வந்துருந்தாரு. என்னடா அது, நான் கூட வேற யாரும் வந்துட்டாங்க போல இருக்கு அப்படி எதிர்பார்த்தேன். பார்த்தா டர்ட்டி டாம் வராரு. ஃபர்ஸ்ட் எடுத்துனே ஆமாம் நீ சொன்ன மாதிரி இந்த ரால் ஏகப்பட்டது நிறையா விஷயம் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லும் போது ஃபேன்ஸ் எல்லாம் வந்து பூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே காரில் இட்ட மயக்க பண்ணிக்கிட்டு இங்கே தம்பி பேசிக்கிட்டு நீங்கள் என்னெல்லாம் வந்து கத்திக்கிட்டு இருக்கீங்க, குறைங்களா சவுண்டா அப்படின்னு வந்து கத்திக்கிட்டு இருக்கும்போது டர்ட்டி டாம் மறுபடியும் கீழே ஏறி வராரு, மேலே வராரு. அண்ட் ஏஜஸ்எல்ல பார்த்துட்டு நீ சொன்ன மாதிரி நிறையா விஷயம் மாறி இருக்கு, ஆனால் இங்கே ஒன்றே மட்டும் மாறல, சேம் நீ போகும்போது ராவா ஜட்மெண்ட் தான் ரூல் பண்ணிக்கிறதோ இதே டைம் இப்பயுமே இந்த ராவா ஜட்மெண்ட் தான் ரூல் பண்ணிக்கிட்டு இருக்கு. மைக் வாங்கிட்டு ஏஜஸ்எல் சிரிக்க ஆரம்பிச்சாரு. கரெக்ட் தான், நீ சொன்ன மாதிரி கரெக்ட் தான், நான் போகும்போது ஜட்மெண்ட் தான் ராவா ரூல் பண்ணிக்கிடுச்சு, அந்த டைமில் இங்கே டேமின் இருந்தானே அப்படின்னு சொல்கிறாரு. சரி, அதுக்கப்புறம் ஃபேன்ஸ் மக்கள் எல்லாத்தையும் கேட்போமா, இங்கே ரியாரப்பிள் இருந்தாங்களே அதெல்லாம் எங்கே அப்படின்னு கேட்கும்போது கரெக்ட் தான், நீங்கள் எல்லாம் பண்ண துரோகத்துக்கு அவங்களாம் இந்த இடத்த விட்டு ஓடுனதே பெருசு. இன்னொன்று புரிஞ்சுக்கோ, ஃபின்பாலர் இப்போ அவங்க கூட சைடு இல்லை, ஃபின்பாலர் அவன் தனி ஒரு ரோலில் இருக்கான். சரி ஓகே, அது ஓகே. இப்போதைக்கு டர்ட்டி டாம் நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க, நீங்கள் வந்து ஒன்றுமே செய்ய முடியாது சரியா. உன் கூட இருக்கான் பாரு வயலட் கலர் ஜீன்ஸ் போட்ட அசிங்கமான பையன், அப்புறம் நீ வந்து என்னை பொறுத்தளவுக்கு நீ வந்து ராமஸ்டீரியோட ஒரு கேவலமான பையன் தான் அப்படின்னு சொல்லும் போது டாமினிக் மிஸ்டீரியோ வந்து கை வாங்கிறாரு. ஆனால் விடுவாரா, கார்லிட்டோ அண்ட் டாமினிக் மிஸ்டீரியோ சேர்ந்து ஏஜஸ்எல்லேருந்து பொழந்துறாங்க. அண்ட் ஏஜஸ்எல்லேருந்து டக்குன்னு அடுத்தடுத்த கவுண்டர் மூவ்ஸ் கொடுத்து அவரோட ஃபினாமினல் ஒன்னான அந்த ஏஜஸ்எல் அவரோட ஷாட்டை வந்து போட்டு விட்டுறாரு. அண்ட் ஃப்ளையிங் மூவ்ஸை போட்டு விட்டு அண்ட் கார்லிட்டோ படுக்கப்பட்டதுக்கு அப்புறமா எப்பயுமே அடி வாங்கும்போது டாமினிக் மிஸ்டீரியோ தெரிச்சு விடுறது வழக்கம் தானே, அதே மாதிரி ஓடிடுறான். இங்கே ஏஜஸ்எல் ப்ரூவ் பண்ணி காட்டுறாரு, நான் இன்னும் அதே பவரோட தான் இருக்கேன்ட்டு. தவிர நடக்கப்புறம் மண்டே நைட்ரால மேட்ச் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. என்னென்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு.